அடுத்தபடியாக நாம் எல்லோரும் அன்பாக செல்லமாக அப்ளை சொன்ன மாதிரி தான் நமது மணிக்கவுண்டர் அவர்கள் பொங்கல் சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருநாளாம் இந்த திருநாளிலே இந்த காலடியிலே மிக சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்து விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய இளைஞரணி அவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த விழாவை சிறப்பாக நடக்க ஆதரவாக இருந்த இந்த இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற நாச்சிமுத்து அவர்களுக்கும் கோவிந்தசாமி அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் வேலுசாமி அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் சின்னசாமி அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவானது நமது தமிழ்நாட்டினுடைய கிராமத்தினுடைய விசேஷமான ஒரு நோன்பு. இது பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தில் இருக்காது. தமிழர்கள் மட்டும்தான் இந்த நோன்பு நமக்கு உரிய நோன்பு. இந்த தை பிறந்தால் ஒளிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நோம்பை தை நோம்பை முதலன்னைக்கே இந்த நோம்பி வந்துடுது. அதாவது இந்த நோம்பி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கே எல்லாம் நீங்க செல்வாக்கு பண்ணிட்டீங்க. அதனால இந்த வருஷம் பூரா செல்வாக்கா இருக்குன்னு சொல்லி இந்த விழாவை சிறப்பாக நடத்தியதற்கு வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விழாவில் என்ன உங்களுக்கு உருவாகுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த விழா நடத்துறதுனால தான் இந்த மாதிரி விழா நடத்துறதுனால தான் இந்த இளைஞர் அணியே உருவாகுது. இப்படி ஒரு இளைஞர் அணி உருவாகிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா 6 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த அனுமார் சாட்டுறீங்க. அப்போதான் எல்லாம் ஒருங்கிணைப்பு கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி வருஷம் இது பண்ணிட்டு இருக்கிற போது இங்க இருக்கிற இளைஞர்கள் பூரா அண்ணன் தம்பி மாமா வச்சாங்கிற மாதிரி ஒரு நல்ல உறவுகளை மாப்பிள்ள சொன்ன மாதிரி எல்லாம் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி இந்த இந்த பகுதி சிறப்பாக வளர்ச்சியாக நல்ல நாகரிகமாக வளர்க்க உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கெல்லாம் சரியான ஒத்துழைப்பு நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி நான் இந்த விழா சிறப்படைய மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு அதிகமாக மேடை பேச்சு பேசுறதுங்க. இந்த ஒற்றுமை விழா மேலும் மேலும் சிறப்பாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.